நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஷேர்ஸ் அண்ட் ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ் பார்க்க போகிறோம். கம்பெனி ஆக்ட் 2013 வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஷேர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃப்ரம் எ ஃபவுண்டேஷன் ஆஃப் த கம்பெனின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் சொன்னா கம்பெனி ரைஸ் இஸ் கேபிட்டல் பை த இஷ்யூ ஷேர்ஸ் அண்ட் த பர்சன் ஹூ பர்ச்சேஸ் த ஷேர் பிகம் ஏ ஷேர் ஹோல்டர் ஆர் மெம்பர்ஸ் இந்த கம்பெனி. அதாவது ஒரு கம்பெனியில் இஷ்யூ பண்ணுற கேபிட்டலில் வந்து யார் பை பண்ணுறாங்களோ அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க இஷ்யூ பண்ணுற கேபிட்டல் தான் வந்து ஷேர்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ஷேர்ஸ் வந்து எதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா கம்பெனி ஆக்ட் 2013 செக்ஷன் 2 clause 84 வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஷேர்ஸ்னால் என்னன்னா ஒரு கம்பெனியில் உள்ள கேபிட்டலில் தான் வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஸ்டாக்காக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை எந்த கேஸில் சொல்லியிருக்காங்கன்னா போர்ட்லேண்ட் ட்ரஸ்டி இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. ஷேர் வந்து நாட் ஏ மணின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷேர்ன்றது வந்து ஒரு அமௌண்ட்டாக இருக்காது, அது வந்து ஒரு ஸ்டாக்காவோ இல்லை அந்த கம்பெனிக்குள்ள ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷேர் கேபிட்டல்னா என்னன்னு பார்ப்போம்னா செக்ஷன் 2 clause 50 சொல்லியிருக்காங்க. ஷேர் கேபிட்டல் மீன்ஸ் கேபிட்டல் அரேஸ் பை த கம்பெனி த்ரூ இஷ்யூ ஆஃப் த ஷேர்ஸ். அதாவது ஷேர் கேபிட்டல்ன்றது வந்து ஒரு கம்பெனியில் வந்து அரேஸ் பண்ணுற ஒரு விஷயம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கம்பெனியில் மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ இல்லை என்னென்ன விஷயத்தை ஆஃபர் பண்ணுறாங்க பப்ளிக்கிட்ட, தென் அதில் இன்வெஸ்டர்ஸ் யாராக இருப்பாங்க, டிமாண்ட் ஆஃப் த அமௌண்ட் அண்ட் ஆக்சுவல் பேமெண்ட் ஆஃப் அமௌண்ட் பற்றி சொல்கிறதா வந்து ஷேர் கேபிட்டல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து என்னன்னா மொத்தம் 2 ஷேர்ஸ் இருக்குது. ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு என்னன்னா ஒரு ஆர்டினரி ஷேர்ஸ் தான். அது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பப்ளிக், அதாவது ஒரு மெம்பர்ஸ் வந்துருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு வந்து என்னென்ன ஓட் ரைட்ஸ் அண்ட் டிவிடெண்ட் ரைட்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ரிஸ்க் ஆஃப் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னா பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்டும் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் தான் சொல்கிறாங்க. நார்மலாக வந்து ஒரு வைண்ட் அப் நடக்கும்போது யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு உள்ளவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வைண்ட் அப் பண்ணும்போது அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இது எக்ஸப்ஷன்ஸ் வந்து செக்ஷன் 55 வந்து சொல்லியிருக்காங்க. ரெடியபிள் இந்த தான் வந்து உங்களுக்கு எக்ஸப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து என்னன்னா ஃபஸ்ட் என்னன்னா ஃபேஸ் வேல்யூ தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ப்ரீமியம் வந்து என்னன்னா ஒரு செக்யூரிட்டியாக இருக்கும், ஹை ப்ரைஸாக இருக்கும். அது ஆனால் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்னென்ன கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரோவன் இந்த கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ப்ரீமியம் அமௌண்ட்ன்றது வந்து ஸ்டாச்சுரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ஒன் என்ன இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இஸ் டிஸ்கவுண்ட். ஷேர்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கிறது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பெனால்ட்டி வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஷேர் சர்டிஃபிகேட்ன்றது வந்து இப்போ நான் ஒரு கம்பெனிலேருந்து ஷேர் வந்து பை பண்ணுறேன்றப்ப அந்த கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்போ ஏ பி 2% இருக்காங்கன்னா ஏ வந்து கம்பெனி வச்சிருக்காங்க, பின்றது வந்து அவங்க ஷேர் ஹோல்டராக இருக்கும்போது அவங்க ஷேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஷேர் சர்டிஃபிகேட்டில் இந்த கம்பெனி ஏ கம்பெனிலேருந்து பி வந்து ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதான் வந்து ஷேர் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து எஸ்டபிள் பண்ணக்கூடாது, ரிட்டன் வந்து டைட்டில் வாங்கக்கூடாது, அமௌண்ட்டையும் வந்து எஸ்டபிள் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டிரான்ஸ்மிஷன். ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாலண்டியராக வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொடுக்குறது. டிரான்ஸ்மிஷன்றது வந்து கோர்ட் மூலமாவோ இல்லை ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இல்லை இன்சால்வென்ஷன் ஆகிட்டாங்கன்ற மூலமாக ஒரு டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது ஒரு ஷேரை. அப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா மீனிங் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ்ன்றது மீனிங் என்னன்னா ஒரு மெம்பர் அண்ட் அவங்க பர்சன்றாங்க. தென் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து யாராக இருக்கலாம், இண்டிவிஜுவலாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், மைனர் அவங்களுக்கு வந்து கார்டியன் இருக்கணும், ஃபாரினராக இருக்கலாம், இன்சால்வெண்ட்டாக இருக்கலாம். இது வந்து நேஷனல் பேங்க் ஆஃப் வெல்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ், நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டாங்க, 4 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்க, மைனர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு கார்டியனோட தான் வந்து அவங்க ஷேர் ஹோல்டராக இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னா ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது, டிவிடெண்ட் ரைட்ஸ் இருக்குது, தென் ரெக்கார்டை வந்து கேட்கறதுக்கான ரைட்ஸ் இருக்குது, மீட்டிங் அட்டென்ட் பண்ணிக்கலாம், அப்போ வந்து நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்ஐசி கேஸில் வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஆதரைஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாச்சுட்டரி அண்ட் கான்ட்ராக்டல் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியும் இதில் சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு என்னென்ன லயபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு அமௌண்ட் வந்து கம்பெனி வந்து பேமெண்ட் பண்ணலன்னா அதுக்கான வந்து லயபிலிட்டி லிமிடெட் அமௌண்ட் வந்து அன்பேட் ஆஃப் அமௌண்ட் வந்து லயபிலிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லயபிலிட்டி டு பே கால்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க இருக்குன்றாங்க. இது வந்து சாலமன் கேஸில் பார்த்துருப்போம். இவங்க என்ன கரெக்டான ஒரு அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து லீகல் என்டிட்டி வச்சு இவங்க வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனால் ஷேர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ். ஷேர்னா வந்து யூனிட் ஆஃப் த கேபிட்டல், பட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்ன்றது ஒரு ஓனர்ஷிப் அவங்களுக்கு. தென் ப்ராப்பர்ட்டி, ஷேர்ஸ்னா வந்து ப்ராப்பர்ட்டி, ஷேர் ஹோல்டர்ஸ்னா ஒரு பர்சன். ஷேர்ஸ்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்னா ஒரு எக்ஸசைஸ் ரைட்ஸ் உள்ளவங்க. ஓகே கைஸ், இதோட ஷேர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் முடியுது. இது ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.